வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் என்ற பெயரில் அதிரடி கமாண்டோ பாணியிலான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு முக்கிய தீவிரவாதிகள் 3 சுட்டுக் கொன்றது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் நடந்த முக்கிய ஆபரேஷன் என்ற விதத்தில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் கெல்லர் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஆபரேஷனுக்கான ஏற்பாடுகள் 48 மணி நேரத்திற்கு முன்னரே ரகசியமாக தொடங்கிவிட்டது. இந்திய உளவுத்துறைக்கு ஜம்மு காஷ்மீரின் ஷோபியானில் ஷோக்கல் கெல்லர் பகுதியில் தீவிரவாதிகள் இருப்பதாக கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் அங்கு உளவு பார்த்தல் திங்கட்கிழமையே தொடங்கியது. உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கும் ஒரு நபர் ஷோக்கர் கெல்லர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் அதிமுக்கிய தீவிரவாதி ஒருவர் இருப்பதாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த வனப்பகுதியை தமது கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு சென்றது உளவுத்துறை. வனப்பகுதியில் நடமாடும் ரேஞ்சர்களின் சீருடையில் உளவாளிகள் இங்கு இறக்கிவிடப்பட்டனர். அவர்களது பார்வையில் அங்கு சமீபகால மனித நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தது. அந்த வனப்பகுதியில் உணவு தயாரிக்கப்பட்டு அடையாளங்கள் தென்பட்டிருந்தன. ஆனால் அங்கிருந்து யாரும் அவர்களது பார்வையில் தென்படவில்லை. வனப்பகுதியை சுற்றி வளைத்து தீவிரவாதிகளை பிடிப்பதுதான் ஒரே வழி என்று உளவுத்துறை முடிவு செய்து ராணுவத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டன. ராணுவ தலைமை இந்திய ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவிடம் இந்த ஆபரேஷனை ஒப்படைத்தது. குறிப்பிட்ட உளவு தகவலின் அடிப்படையில் இந்திய ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவு வெவ்வேறு திசைகளில் இருந்து வனப்பகுதிக்குள் நுழைந்தது. தேடுதல் வேட்டை மற்றும் அழிப்பு நடவடிக்கை தொடங்கியது. வெவ்வேறு திசைகளில் இருந்து படைத்துறுப்புகள் நகர்ந்ததால் அந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது. தாம் சுற்றி வளைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்ட தீவிரவாதிகள் கடும் துப்பாக்கி சூடு நடத்தியபடி ராணுவத்தின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியேற முயற்சித்தனர். கடுமையான துப்பாக்கி போர் நடந்தது. தீவிரவாதிகளின் துப்பாக்கி வெடிப்பு சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. ராணுவத்தின் தேடுதல் வேட்டையில் முதலில் 2 தீவிரவாதிகளின் உடல்கள் அருகருகே கிடைத்தன. அவர்கள் பயன்படுத்திய இயந்திர துப்பாக்கிகளும் அவர்களது உடல் அருகே காணப்பட்டன. அதன்பின் 3வது தீவிரவாதியின் உடல் ஒரு பள்ளத்தாக்கில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தீவிரவாதிகளின் தப்பிச் செல்லும் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. வனப்பகுதியில் தொடர்ந்து தேடிய போது தீவிரவாதிகளின் மறைவிடம் ஒன்றும் அங்கு உணவுப் பொருட்களின் சேமிப்பு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆபரேஷன் கெல்லர் வெற்றிகரமாக முடிந்தது. இந்திய ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று இந்திய ராணுவம் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட நபர்கள் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் தீவிரவாதிகள் என்பதை உளவுத்துறை உறுதி செய்தது. கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவர் ஷாகித் குட்டாய் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நபர்தான் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்டின் தலைவர். ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஆயுதமேந்திய துப்பாக்கிதாரிகளால் 26 பேர், பெரும்பாலும் இந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் உலகளவில் கண்டனத்தை தூண்டியது. 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் பள்ளத்தாக்கில் நடந்த முதலில் பெரிய தீவிரவாத தாக்குதலாக அது அமைந்தது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா LET தீவிரவாத இயக்கத்தின் இணை இயக்கமான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் TRF அந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியது. அந்த இயக்கத்தின் தலைவர் தான் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷனின் கெல்லர் நடவடிக்கையில் கொல்லப்பட்டுள்ளார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத உள்கட்டமைப்புகள் மீது இந்தியா நடத்திய துல்லியமான தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தொடங்கியது. அதற்கு பாகிஸ்தான் தரப்பில் நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதலில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்திய விமான தளங்களை குறிவைத்து ஏவப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை இந்திய வான் பாதுகாப்பு அடுக்குகளால் தடுக்கப்பட்டன. இருப்பினும் பாகிஸ்தான் தொடங்கிய போலி தகவல் பிரச்சாரம் உச்சகளவில் நடந்தது. அதற்கு சமூக வலைத்தளங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. பாகிஸ்தான் தொடங்கிய போலி தகவல் பிரச்சாரத்தில் பாகிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதலில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்திய விமானப்படையின் ஆதம்பூர் விமான தளம் முற்றாக அளிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அத்துடன் அங்கிருந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை அளித்ததாகவும் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இது பாகிஸ்தானின் சமூக வலைத்தளங்களில் கொண்டாட்டத்திற்குரிய சம்பவமாக சித்தரிக்கப்பட்டது. இந்திய அதிகாரிகள் இந்த கூற்றுக்களை கட்டுக்கதைகள் என்று திட்டவட்டமாக நிராகரித்தனர். இருந்த போதிலும் ஆதம்பூர் விமானத்தளம் மற்றும் அங்கிருந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்பட்டன என்ற தகவல் சமூக வலைத்தளங்களில் சுற்றி கொண்டிருந்தன. இப்படியான சூழ்நிலையில் தான் நேற்று செவ்வாய்க்கிழமை பஞ்சாபின் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி திடீர் பயணத்தை மேற்கொண்டார். அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. இது பாகிஸ்தானின் தவறான தகவல் தாக்குதலை ஒரே அடியில் தகர்த்தது. பிரதமர் மோடி துருப்புக்களை நோக்கி கையசைப்பது போலவும் பின்னணியில் ஒரு MiG-29 ஜெட் விமானமும் அப்படியே இருக்கும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பும் தெளிவாக தெரிந்தன. இந்த செய்தி 2 விதமாக இருந்தது.
பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானத்திலிருந்து ஏவுகணைகள் ஆதம்பூரில் உள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை அளித்தது என்ற பாகிஸ்தானின் கூற்றை இது மறுத்தது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியின் தேசிய பாதுகாப்புக்கான உறுதிப்பாட்டையும் சுட்டிக்காட்டியது. இந்தியாவின் இரண்டாவது பெரிய விமானப்படை தளமான ஆதம்பூருக்கு பிரதமர் மோடி சென்ற சம்பவம் பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியது. பாகிஸ்தானின் போலி தகவல் போர் வெற்றி பெறாது என்பதே அந்த செய்தி. தனது அதிகாலை பயணத்தின் போது பாகிஸ்தானின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விமானப்படை துருப்புக்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். பிரதமர் மோடி வெளியிட்ட ட்வீட் குறிப்பில் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அச்சமின்மையை வெளிப்படுத்தியவர்களுடன் இருப்பது மிகவும் சிறப்பான அனுபவமாக இருந்தது. நமது நாட்டுக்காக நமது ஆயுதப்படைகள் செய்யும் அனைத்துக்கும் இந்தியா என்றென்றும் நன்றியுடன் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படை தளத்தை ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்ததால் ஆதம்பூர் விமான தளம் கடும் உஷார் நிலையில் இருந்தது. அங்கு நிலை நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு அமைப்பான இந்தியாவின் சுதர்ஷன் சக்ரா பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியது. அதன் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஆதம்பூரில் எந்த பெரிய சேதத்தையும் ஏற்படுத்த தவறிய பின்னர் பாகிஸ்தான் போலி காணொலிகளை வெளியிட்டு அதன் தவறான தகவல் தாக்குதலை தொடங்கியது. பாகிஸ்தான் ராணுவம் ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் சேதமடைந்த S-400 இதுதான் என்று ஒரு செயற்கைக்கோள் படத்தை வெளியிட்டது. செயற்கைக்கோள் படத்தில் பள்ளங்கள், இடிபாடுகள் அல்லது சேதமடைந்த உபகரணங்கள் போன்ற எந்த அழிவின் அறிகுறிகளும் இல்லை. இருப்பினும் பாகிஸ்தான் சமூக ஊடகங்கள் அந்த செயற்கைக்கோள் படங்கள் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்பட்டதற்கான ஆதாரம் என்று கூறின. பிரதமர் வெளியிட்ட படங்களின் வரிசை முக்கியமான விமானப்படை தளம் ஒன்றின் அதன் ஓடுபாதையில் எந்த சேதத்தையும் அல்லது தாக்கத்தையும் காட்டவில்லை.